ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிரியாமணி சேனல். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறோம். நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணியிருக்கிறோம். தர்சனம் டிக்கெட்டு, லாக்கரு, ரூமு எதுவுமே புக் பண்ணல. எல்லாமே அங்கே போய் தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறது எப்படி, ஆஃப்லைன் ரூம், லாக்கர், சாமி பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மார்னிங் 9 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். ஜங்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம போய் ரூம் புக் பண்ண போகிறோம். மேல் திருப்பதி போகிறதுக்கான எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸு, நார்மல் பஸ்ஸு, ஜீப்பு இது எல்லாமே விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியவே 24 ஹவர்ஸும் அவைலபிளாக இருக்கும். திருப்பதியில் இருக்க மற்ற முக்கிய கோயிலான காளஹஸ்தி, அலமேலு மங்காபுரம் இந்த மாதிரி சில முக்கியமான கோயில்களுக்கு போகிறதுக்கு ஆந்திரா கவர்மெண்ட்டு ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அல்லது நம்ம கேப்பில் போகணும், ப்ரைவேட்டாக கேப்பில் போகணும் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் ரிசப்ஷனில் சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம விஷ்ணு நிவாசம் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இதான் ரிசப்ஷன். இதை தாண்டி உள்ளே போனோம்னா ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணுறதுக்கு க்யூ இருந்துச்சு. நாங்களும் போய் க்யூவில் நின்னோம். கிட்டத்தட்ட 1 hour நின்னோம். அப்புறம் தான் கவுண்டரே ஓப்பன் பண்ணாங்க. டோட்டல் வேகன்சி 0 இருந்தது. கிட்டத்தட்ட 3 hours மேலேயே வெயிட் பண்ணோம். ரூம் கிடைக்கல. லாக்கருக்காகவும் 1 hour வெயிட் பண்ணோம். லாக்கரும் கிடைக்கல. அங்கேயே லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 1/2 hour ஒன்ஸ் தான் ஒருத்தவங்களுக்கு ரூம் அலாட் ஆகுது. ஸோ இது நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் காளஹஸ்தி போகிற பிளான் இருந்ததுனால சரி அங்கேயே இருக்கிற காமன் ரெஸ்ட் ரூம்லேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே காளஹஸ்தி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். விஷ்ணு நிவாசத்துலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். அங்கே காளஹஸ்திக்கு நிறைய பஸ் இருக்குது. காளஹஸ்தி போகிறதுக்கு ஒரு பர்சனுக்கு 65 ரூபா பஸ் டிக்கெட் ஆச்சு. ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ்லேருந்து 1 hourக்குள்ளே ஆகுது. இதான் காளஹஸ்தி கோயில். வந்துட்டோம். கோயில் ஸ்டாப்புன்னு சொன்னோம்னா இங்கே இறக்கி விடுவாங்க. கோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் லக்கேஜ் வச்சுருந்ததுனால லக்கேஜ் எங்கே வைக்கன்னு தெரியாமல் ஆட்டோ பிடிச்சி போனோம். ஒரு பர்சனுக்கு 10 rupees சார்ஜ் வாங்கினாங்க. ஃபோனு, லக்கேஜு இதெல்லாம் கீழே வச்சுட்டு போயிடணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபோன் எடுத்துகிட்டு போனால் 5000 ஃபைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்களும் ஃபோனை வச்சுட்டு போனோம். ஆனால் அங்கே மேலே போய் பார்த்தா எல்லாருமே ஃபோன் வச்சுருந்தாங்க. லக்கேஜ் கவுண்டர் வழியாக போனால் ஃபோன் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. மற்ற என்ட்ரி வழியாக போனோம் அப்படின்னா நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அங்கே. நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகாதனால நிறைய இதை கவர் பண்ண முடியல. மலை மேலே இருக்கிற இந்த கோயில் போகிறதுக்கு சாமி பார்த்துட்டு வெளியே வந்த உடனே மலை ஏறுற மாதிரி ஒரு பாதை இருக்கும். அதில் போனோம்னா அங்கே மேலே போய் சாமி பார்க்கலாம். எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் மேலே போகல. சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். பசுமாடுக்கு புல் வாங்கி கொடுத்துட்டு அங்கே அன்னதான சாதம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி போய் சாப்பிட்டு வரலான்னு சாப்பிட்டு வந்தோம். காளஹஸ்தியிலேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். மேல் திருப்பதியில் சாமி பார்க்குறதுக்காக எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சீனிவாசா காம்ப்ளெக்ஸ்க்கு போய்கிட்ருக்கோம். மேல் திருப்பதியில் சாமி பார்க்குறதுக்கு கீழ் திருப்பதியில் 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸில், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில், அலிப்பெரி ஏரியாவில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. உள்ளே என்ட்ரானதும் டோக்கன் லைனுக்கு வந்துட்டோம். கூட்டம் கம்மி தான். 1/2 hourல வாங்கிட்டோம். 12 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும். எல்லோரும் இண்டிவிஜுவலாக தான் வாங்கணும்.
ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து வாங்க முடியாது. நம்ம ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்து தான் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ ஆதார் ஒரிஜினல் கண்டிப்பாக வேணும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டோம். சாமி பார்க்குறதுக்கு மறுநாள் 2 o'clock தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக சீனிவாசா ஃபாலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு. விஷ்ணு நிவாசத்தில் லாக்கர் கிடைக்கல, ரூம் கிடைக்கல. இங்கே எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேல் திருப்பதி போகிறதுக்கு கிளம்பிட்டோம். காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு பஸ் வரும். அப்படி இல்லை பஸ்ஸு வர லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வெளியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா நிறையா பஸ்ஸஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். நாங்கள் வெளியில் வந்து பஸ் ஏறுறோம். ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. இந்த மலை என்ன மலைன்னு தெரியுதா? பெருமாள் படுத்திருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, பெருமாள் முகம் தெரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மலை. இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் அலிப்பெரி. பஸ் ஏறி 10 minutesல அலிப்பெரி ரீச் பண்ணிட்டோம். மேல் திருப்பதிக்கு நடந்தே சாமி பார்க்க போகணுங்கிறவங்க இங்கே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு இங்கேருந்து தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலிப்பெரி கிராஸ் ஆனதும் டோல்கேட் வந்துடும். டோல்கேட் வரையும் பஸ்ஸில் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நம்ம முன்னாடி போய் ஸ்கேன் பண்ணணும். நம்ம பேக்கு நம்மளை எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக அனுப்புவாங்க. பஸ்ஸுக்குள்ளேயும் ஸ்கேன் பண்ணுவாங்க. போலீஸ்லாம் ஏறி பார்ப்பாங்க. எதுவும் இல்லீகலாக எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஸ்கேனிங்கும் முடிச்சுட்டு நம்ம ஓரமாக நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே நம்ம பஸ்ஸோட நம்பர் என்னங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். பஸ்ஸு டோல்கேட் தாண்டி வந்ததும் நம்ம பஸ் எதுன்னு கரெக்டாக பார்த்து பஸ்ஸில் ஏறிடலாம். இப்போ டைம் 7:30 ஆகுது. மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். சிஆர்ஓ ஆஃபீஸ் நடந்து போய்கிட்ருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைங்க இருக்குது. நீங்கள் எதாவது ஷாப்பிங் பண்ணணுன்னா இங்கேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதான் சிஆர்ஓ ஆஃபீஸ். சிஆர்ஓ ஆஃபீஸ் ரீச் பண்ணிட்டோம். இப்போ கீழே போய் ரூம் புக் பண்ணணும். ஆஃப்லைன் ரூம் இங்கே தான் அவைலபிளாக இருக்கும். இங்கே போய் புக் பண்ணிக்கலாம். நம்ம ரூம் புக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் நம்பர் இந்த எல்இடி டிவியில் டிஸ்பிளே ஆகுதான் நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். அப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா நமக்கு ரூம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் ரூம் புக் பண்ண போனோம். நாங்கள் போனப்போ கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30 தான் வர சொன்னாங்க. இந்த டிவியில் எப்போயுமே எஸ்எஸ்டி டோக்கன் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை பேர் சாமி பார்க்க க்யூவில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த டிஸ்பிளேயில் ரன் ஆகும். ரூம் கிடைக்கலன்னு லாக்கர் புக் பண்ண வந்தோம். அங்கேயும் செம்ம க்ரௌடாக இருந்தது. 3 hours மேலே வெயிட் பண்ணி தான் லாக்கரே கிடச்சது. அங்கேயே ஆதார் கார்டு இருந்தால் தான் லாக்கர் புக் பண்ண முடியும். லாக்கர் ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. இதுதான் லாக்கர்.
செம்ம க்ரௌடாக இருக்குது பாருங்களேன். எல்லோரும் அவங்கவுங்க லாக்கர் கீழேயே பாய் விரிச்சு படுத்துட்டாங்க. ஸோ நாங்களும் லாக்கரில் எங்கள் லக்கேஜெலாம் வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு வெளியில் போய் ஒரு பாய் வாங்கிட்டு வந்து தூங்குறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. நாங்களும் எங்கள் லாக்கர் கீழே தூங்கிட்டோம். 5 hours later, the next day. மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு ரூம் புக் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டோம். அங்கே செம்ம க்ரௌடு, க்யூவில் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த க்ரௌடில் எங்களுக்கு ரூம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் போனோம். இங்கேயும் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களால் ரூமே புக் பண்ண முடிஞ்சிச்சு. மார்னிங் செம்ம குளிர் வேறு. இதான் ரூம் புக் பண்ணுறதுக்கான கவுண்ட்ரு. இதில் நம்ம ஆதார் கார்டு கொடுத்து ரூம் புக் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த எல்இடி டிவியில் டிஸ்பிளே ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரூம் புக் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டு மொட்டை போடுற இடத்துக்கு வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் மொட்டை போடுறேன்னு சொன்னார், அதனால் மொட்டை போடுற இடத்துக்கு வந்திருக்கோம். மொட்டை போடுற இடத்துக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மொட்டை போடுறதுக்கு டோக்கன் வாங்கியாச்சு. நானும் பூ முடி கொடுக்கலான்னு போனேன். அதுக்கு எதுவும் டோக்கன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. மொட்டை போட்டாச்சு. மொட்டை போட்டு குளித்து சாப்பிட்டு இப்போ ரெண்டு ரூம் அலாட் ஆகிருக்கான்னு செக் பண்ணலான்னு வந்தோம். இந்த ஸ்கேனரில் நம்ம ரூம் புக் பண்ண டோக்கனை ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குங்கிறது காட்டும். எங்களுக்கு சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகிருக்கு. இப்போது லாக்கர் செக் அவுட் பண்ணிட்டு ரூம் செக்இன் பண்ணுறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸு. சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. ரூமுக்கு வெளியவே நிறைய கடைங்க, ஹோட்டல்கள்லாம் இருக்குது. சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டோம். இங்கே நம்ம ரூம் புக் பண்ண டோக்கன் ப்ளஸ் நம்ம ஆதார் கொடுத்தோம்னா நமக்கு எந்த ரூம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. 600 பேமெண்ட் பண்ணணும். 100 ஃபார் ரூமுக்கு, 500 ஃபார் அட்வான்ஸு. அதை நம்ம செக் அவுட் பண்ணி 24 ஹவர்ஸில் நமக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ப்ராப்பராக கீ எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ரூம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. டபுள் காட் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்ணாடி, ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, டபுள் ஃபேன் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. வெளியில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட் பாத்ரூம் இருக்குது. ஹீட்ரு கொடுத்துருக்காங்க. ஹீட்ரு 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது. ₹100 நல்ல ஸ்பேசியஸாக ஒர்த்தாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம். ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஃபோனை ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டோம். இப்போ சாமி பார்த்துட்டு வந்து திரும்ப லட்டு வாங்கலான்னு போய்கிட்ருக்குறோம். காலையில் 10 o'clock கிளம்புனோம். க்யூலாம் தேடி போகிறதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. க்யூவில் நின்று சாமி பார்த்துட்டு வர கிட்டத்தட்ட 6 o'clock, ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப க்ரௌடு.
சாமி பார்க்க க்யூவில் நிற்கிறது இந்த லெஃப்ட் சைடு தான் போகணும். இந்த கார் போகுது பாருங்கள், அந்த சைடு தான் போகணும். 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். ஃப்ரீ பஸ் வேணால் ஃப்ரீ பஸ்ஸில் போய்க்கலாம். இந்த சைடு ஃப்ரீ பஸ் நிறையா வரும். நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் தான் போனோம். இங்கே இந்த திருப்பதி சிலை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வர்றவங்க எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க. ஸோ நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இங்கே நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணால் நீங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கோயில் போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன கடைங்களாக இருக்குது. இங்கே நிறையா ஷாப் பண்ணிக்கலாம். திருப்பதி சிலையெல்லாம் நிறைய அழகழகாக இருந்தது. நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இங்கே ரைட்டில் தெரியுது பாருங்கள், இதுதான் அன்னதான கவுண்ட்ரு. அன்னதானம் சாப்பிட்லான்னு போனோம். 1/2 an hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்போ லட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு லட்டு வாங்க போயிட்டோம். இங்கே பாருங்கள், கோயில் வெளியவே எவ்வளோ க்ரௌட் இருக்குது. நடக்கிறதுக்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது, அவ்வளோ க்ரௌடு இருந்தது. இங்கே நின்று இந்த கோபுரத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனாலே லட்டு வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1 hour இங்கேயே உட்காந்துட்டோம். கோபுரத்தை பார்த்த மாதிரி உட்காந்து பேசுகிறப்போ டைம் போனதே தெரில. எந்த கவலையும் இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்டேஜில் பெருமாளை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தார். நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. நல்ல தரிசனம். 6 மணி நேரம் ஆச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. எல்லோரும் ஓடினாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அன்னதானம் சாப்பிட வந்திருக்கோம். அவங்க ஸ்டைலில் ஒரு சட்னி வச்சாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று, சக்கரை பொங்கலும் பாயசமும் கலந்த மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுருந்தாங்க. சாதம் நல்லா நிறையா வைக்கிறாங்க. சாம்பார், ரசம், மோர் எல்லாமே தனித்தனியாக கொண்டு வந்து வச்சாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clockலாம் எழுந்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ கீழ் திருப்பதி போய்கிட்ருக்கோம். ட்ரெயின் ஏறி ஊர் கிளம்பியாச்சு. ஊர் போகிறப்ப நல்ல மழை. நல்லபடியாக திருப்பதி போயிட்டு வந்தாச்சு. திருப்பதி போயிட்டு வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த 7 மலையானையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பிளாக் வச்சுருக்கோம். பட் இது கோல்டன் ஃபினிஷிங், கோல்டனில் சில்வரில் இருந்தது. இப்போ எனக்கு கோல்டன் பிடிச்சிருந்தது, அதனால் கோல்டனில் வாங்கியிருக்கேன். இது பாருங்களேன்,
எவ்வளோ அழகாக இருக்குது, சிரிச்ச முகமாக இருக்குது. தேடி வாங்கணும். ஒரு சில முகத்தில் வந்து முறைச்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் சிரிச்ச முகமாக இருக்கணும்னு சொல்லி தேடி வாங்கணும். ஒரு பீஸ் 200 250 கிட்ட சொன்னார். அப்புறம் பேசி ஈச் 130க்கு வாங்கியிருக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதி போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.